ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு சாதம். அதுக்கு தேவையானது வெங்காயம், பெரிய வெங்காயம் 4, பூண்டு ஒரு 20, தக்காளி ஒரு 3, சீரகம் ஒரு 3 ஸ்பூனு, கடுகு, பெருங்காயம், வரமிளகா, மஞ்சத்தூள். அவ்வளோதான். சீக்கிரமாக செஞ்சிடலாம். சூடாகவும் நம்ம நைட்டு செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை காலையில் நம்ம சீக்கிரமாக ஈஸியாக செய்யணும் அப்படின்னு நினச்சி எண்ணெய் குக்கரில் நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, சீரகம், வரமிளகா, வெங்காயம், பூண்டு நல்லா வணக்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணுங்க. தக்காளி போட்ட பிறகு கொஞ்சம் சால்ட்டை போடுங்க. அது நல்லா வணங்க பிறகு பெருங்காயம் ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்க. அடுத்தது தண்ணியை நல்லா கெட்டில் காய வச்சு 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி மெஷர் பண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இல்லை எனக்கு இன்னும் கொலன்னு வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு இதில் ஃபைனலாக நீங்கள் ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள் ஆட் பண்ணி ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எல்லாம் சால்ட்டு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அரிசியை போட்டுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சீக்கிரமாகவும் ஆகிடும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது கொஞ்சம் நெய்யை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அடுத்தது இதனுடைய சைட் டிஷ் என்னவா நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நல்ல ஏதாவது ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரி சைட் டிஷ் வச்சுக்கலாம். இல்லை நான்வெஜ் சாப்பிடாதவங்க வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் உங்களுக்கு வேணும், இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்